பாதுகாப்பாக இருப்பதாக நம்பி வாசலில் காவல் காக்க சொல்லி தன்னை குறித்து எவரேனும் விசாரித்தால் தான் அங்கே இல்லை என்று சொல்லும்படி அவளிடம் கேட்டான். ஆனால் சீசெரா ஆழமான களைப்புள்ள நித்திரையில் விழுந்தபோது யாகேல் அமைதியான உறுதியுடன் செயல்பட்டாள். அவள் ஒரு கூடார ஆணியையும் சம்மட்டியையும் எடுத்துக்கொண்டாள். நாடோடி கலாச்சாரத்தில் கூடாரம் அமைக்க பெண்கள் திறமையாக பயன்படுத்திய இந்த கருவிகள் இப்போது அவள் கைகளில் மரணத்தை விளைவிப்பவைகளாக மாறின. கவனத்துடன் அடிமேல் அடி வைத்து சிசெரா படுத்திருந்த இடத்தை நோக்கி அவள் நகர்ந்தாள். ஒரே வேகமான தீர்மானமான அடியில் கூடார ஆணியை அவனுடைய நெற்றியில் இருந்து நிலத்தில் அடித்தாள். அந்த ஒரே அடி அவனது முடிவானது. சிசெரா ஒருபோதும் எழுந்திருக்கவில்லை. சிறிது நேரத்துக்கு பிறகு பாராக் துரத்தி கொண்டு வந்தான். யாகேல் அவனை சந்திக்க கூடாரத்தை விட்டு வெளியே வந்து அமைதியான முகத்துடன் நின்று சொன்னாள், வாரும், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்றாள். பாராக் உள்ளே பிரவேசித்து சிசெரா மரித்து கிடப்பதை கண்டான். அந்த நிமிடத்தில் தெபோராளின் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. சத்துருவின் சேனாபதியை வென்ற மேன்மை ஒரு ஸ்திரீக்கு கிடைத்தது. அந்த நாளிலே தேவன் கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். அன்றிலிருந்து இஸ்ரவேல் புத்திரரின் கை யாபீன் என்னும் கானானிய ராஜாவை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. இந்த வெற்றியை கொண்டாட தெபோராளும் பாராக்கும் ஒரு பாட்டை பாடினார்கள். அது நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரத்தில் பதியப்பட்டுள்ள வேதாகமத்தின் மிக பழமையான பாடல்களில் ஒன்றாகும். இதன் பின்பு இஸ்ரவேல் தேசம் 40 வருஷம் அமைதலாயிருந்தது. தெபோராளின் கதை ஒரு பழங்கால போர் குறிப்பை விட மேலானது. இது இன்றும் நம்மோடு பேசும் சத்தியங்களால் துடிக்கிறது. பொது அதிகாரம் முழுவதையும் ஆண்கள் கொண்டிருந்த ஒரு காலத்தில் தேவன் ஒரு ஸ்திரீயை நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் இராணுவ தலைவராகவும் தெரிவு செய்தார். அவருடைய அழைப்பு மனித எதிர்பார்ப்புகளால் கட்டுப்படுவதில்லை என்பதை இது காட்டுகிறது. அவளுடைய தைரியம் அவளுடைய விசுவாசத்திலிருந்து பாய்ந்தது. அவளுடைய விசுவாசம் செயலை உருவாக்கியது. முதலில் தயக்கம் காட்டிய பாராக் கூட கீழ்ப்படிதலுடன் முன்னோக்கி சென்றான். அந்த விசுவாசத்தை தேவன்